இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், வருகிற மே மாதத்தில் நீட் எக்ஸாமுக்காக பிள்ளைங்க ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. மே மாசத்துல நீட் எக்ஸாம் உங்களுக்கு இருக்கிறது. நம்ம அதற்காக ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, பிள்ளைங்க ஆண்டவரே சப்பா பல பரீட்சைகளை தாண்டி ஆண்டவரே சப்பா இந்த நாட்களை வந்து நிற்கிறாங்க. 10th நல்ல மதிப்பெண் எடுத்து, 11th நல்ல மதிப்பெண் எடுத்து, 12th நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண் எடுத்து இப்போ நீட்ல வந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய கோல் பெருசா இருக்கு தகப்பனே. அவங்க அதற்காக அந்த ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க படிச்சிருக்காங்கப்பா. இந்த நீட் எக்ஸாம் வருகிற மே மாசத்துல இருக்கிற தகப்பனே, எங்க நீட் எக்ஸாம் எழுதுற எங்க இந்திய பிள்ளைகளை உடைய கருத்துல தருகிறோம். எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கருத்துல தருகிறோம் தகப்பனே. நீட் எக்ஸாமுக்காக இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டிருக்காங்க தகப்பனே. கடைசியில வந்து நிற்கிறாங்க. இல்லைங்க, எக்ஸாம் நல்லபடியா எழுதுனப்பா. அண்டதே அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. யுத்தத்துக்கு அனுப்புறப்பா, ஜெயத்தை தருகிற தேவன் நீங்கப்பா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கருத்துல நாங்க தந்து செபிக்கிறோம் ஏசப்பா. நீட் எக்ஸாமுக்காக ஆயத்தமா கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனிற்கு ஆண்டவரே சப்பா கையில எடுப்பீராக ராஜா. உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் படித்தது ஆண்டவரே சப்பா, ஆண்டவர் அவங்க எழுதும் போது நீங்க ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேலான மதிப்பெண் அவர்களுக்கு வரணும் ஏசப்பா. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுற பிள்ளைங்க இருப்பாங்க. செகண்ட் அட்டெம்ப்ட் என்ன வந்தாலும் எனக்கு டாக்டர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க 2வது அட்டெம்ப்ட் எழுதுற பிள்ளைங்க இருப்பாங்க தகப்பனே. எல்லாத்துக்கும் உடைய கரம் ஆண்டவரே சப்பா அது கிரிய செய்வதாக என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. நீங்க நேர்த்தியா பிள்ளைங்க எக்ஸாம் எழுத கிருபை தாங்கப்பா. பிள்ளைங்க ஆண்டவரே எக்ஸாம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கணும் தகப்பனே. எங்க பிள்ளைங்க நம்முடைய கருத்துல தருகிற தகப்பனே. அப்பா, நம்முடைய கருத்துல தந்து ஜெபிக்கிற எங்க பிள்ளைங்க இத்தனை 1 வருஷம் படிச்சிருக்காங்க, 2 வருஷம் படிச்ச பிள்ளைங்க உண்டுப்பா. ஆண்டவரே, நம்முடைய கருத்துல நாங்கள் தருகிறோம். நீங்க ஆண்டவரே பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. இந்த வருஷத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேணுமா நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம். அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலான மதிப்பெண்களை அப்ப என் தேவன் நீங்க கட்டளையிடுங்க அப்பா. உங்களுக்கு தேவையான கட் ஆஃப் அவங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுக்கு தேவையான மதிப்பெண்கள் அவங்களுக்கு கிடைக்கட்டும் தகப்பனே. என் தேவன் நீங்க கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்படியே உங்களுடைய கருத்துல தந்து ஜெபித்து ஜெயிக்கும். 2வது நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம் எழுத போகிற சென்டர்ல அவங்கள செக் பண்றோம் அப்படிங்கிற சூழ்நிலை நிறைய இடங்கள்ல தவறான விதத்துல அவங்கள வந்து கையாளுறாங்க. நம்ம அதற்கு பிள்ளைங்க மனம் மடிவாகி எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்துட்டு நடந்தது நினைச்சுக்கிட்டே அந்த பிள்ளைங்க எக்ஸாம் எழுத முடியாம சோர்ந்து போயிருக்கா. நம்ம ஜெபிக்க போயிடும். அப்பா, நம்முடைய கருத்துல நாங்க தருகிறோம் அப்பா. எக்ஸாம் ஹால்ல செக்கிங்கிற முதல்ல பிள்ளைகளை தவறான விதத்துல ஆண்டவரை கையாளுகிறவர்களை நீர் ஆண்டவரே சப்பா அவர்கள் முன்பாக பிள்ளைகளை நீங்க விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. செக் பண்றவங்க நேர்த்தியா பண்ணணும்ப்பா. அவர்களுக்கு அவருடைய எண்ணங்கள் ஆண்டவரே சப்பா தவறான சூழ்நிலைக்கு போக கூடாதுப்பா. எங்க பிள்ளைகள் அதனால மனமடி வாராங்கப்பா, சோர்ந்து போகிறாங்கப்பா. இந்த சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்காதபடி தகப்பனே அப்பா நீங்க வெயிலை அடைப்பீராக ராஜா. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு நீங்க பத்திரமா எழுத போகணும் தகப்பனே. வாகனங்களை போகும்போது பாதுகாப்பு வரணும், நடந்து போகும்போது பாதுகாப்பு வரணும் ஏசப்பா. இன்னும் எங்க பிள்ளைங்க ஆண்டவர் ஏசப்பா சில இடங்களை இடம் விட்டு இடம் போய் எக்ஸாம் எழுதுறாங்கப்பா. இந்த சூழ்நிலைகள் அப்ப என் தேவன் நீங்க கூடயே இருங்க ராஜா. ஆண்டவர் ஏசப்பா நீங்க கூட இந்த ஆண்டவர் இந்த பரீட்சையில ஆண்டவர் இந்த எக்ஸாம்ல எங்க பிள்ளைங்க ஒரு வெற்றி அடைய நீங்க கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். 3வது நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், இந்த நீட் எக்ஸாமுக்கு பல ஏழை பிள்ளைகள் வருஷத்துல அவங்களால செலவழிக்கவே முடியாது. ஆனா எங்க பிள்ளைங்களோட மன ஆசைக்காக பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் சேர்த்து நீட் கோச்சிங் சென்டருக்கு அனுப்பி நீட்டுக்கு படிக்க வச்சு எவ்வளவு கஷ்டப்பட, ஆனா கடைசியில் அவங்களுக்கு மார்க் இல்லைங்கிறப்போ பிள்ளைங்க வந்து தற்கொலையை நாடி போயிடறாங்க. இதுக்கு மேல என்னால லைஃப்ல எங்க அம்மா அப்பா என்னால கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்து நம்ம இதுக்காக ஜெபிக்க போறப்பா. எத்தனையோ ஏழை எளிய பெற்றோர்கள் அனுப்புறேன் கூலி வேலை செய்து சுமை தூக்கி ஆண்டவரே சப்பா ஆண்டவரே அப்பா வாகனம் ஓட்டி ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமாக எறும்பு சேர்த்தது மேல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைத்த பணத்தை பிள்ளைங்களோட படிப்புக்காக விதைச்சிருக்காங்க அப்பா. அப்பா, அவர்களுடைய வேதனைகள், அவருடைய கஷ்டங்களுடைய இக்கட்டுகள், அந்த இக்கட்டுல நெருக்கத்துல என் தேவன் நீங்க துணையா இருக்கிறீர் என்று நம்ம வாசிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளுடைய இக்கட்டான நேரத்துல தகப்பனே என் தேவன் நீங்க துணையா இருங்க ராஜா. ஆண்டவர் இந்த 1 வருஷம் அவங்க எவ்வளவு சிறுக சிறுக சேர்த்து பிள்ளைகளுடைய படிப்புக்காக செலவு பண்ணியிருக்காங்க. பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. ஆண்டவரே சப்பா மார்க் குறைஞ்சிருச்சு, எனக்கு மார்க் போயிடுச்சு, எங்க அப்பா அம்மா இனிமேல் கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு தற்கொலை தான் முடிவென்று சொல்லி யாரும் தற்கொலை நடக்கிற அந்த நீட் எக்ஸாம்ல மார்க் போனதுனால எத்தனையோ பேர் நாங்க பார்க்கிறோம் தான்ப்பா. தற்கொலை தான் முடிவுன்னு சொல்லிட்டு உயிரை மாய்த்து கொண்ட பிள்ளைகளை பார்க்கிறோம். அன்று அது முடிவல்லப்பா.
பிள்ளைகளுக்கு நீர் ஒரு வெற்றியை கட்டளையிடுங்க தகப்பனே. அவர்கள் நோக்கி போகிற ஆண்டவரே சப்பா அந்த கோல் அவங்க அச்சீவ் பண்ணதுக்கு நீங்க அவர்கள் ஞானத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்க நீட் எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ரத்த கோட்டைகளை போதுங்க ராஜா. ஆண்டவரே சப்பா அவர்களை எதிர்பார்க்கிறதுக்கு மேலாக நீ கொடுக்கிற தேவன் தகப்பனே. அவர்களால் எதிர்பார்க்கிற மார்க்குக்கு தக்கதல்லப்பா, அதற்கும் மேலாக அவங்க ஐயோ எனக்கு இவ்வளவு மார்க்கு தேவன் கொடுத்தாரா என்று சொல்லத்தக்கதாக நல்ல மதிப்பெண்களை எங்கள் பிள்ளைகளுக்கு நீ கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்ப எங்கள் பிள்ளைகளை உடைய கருத்துல தந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.